விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் இயங்கி வரும் அரசு தலைமை மருத்துவமனை எவ்வித அடிப்படை வசதிகளுமின்றி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. மருத்துவமனையின் சுகாதாரமும் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் அப்பகுதி மக்கள். விழுப்புரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கடந்த 2008 கள்ளக்குறிச்சிக்கு மாற்றப்பட்ட போது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் தற்பொழுது மிகுந்த ஏமாற்றத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். மருத்துவமனை தொடங்கப்பட்டு 4 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்ட போதிலும் போதிய அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்படாததே இதற்கு காரணம் என்கின்றனர் கள்ளக்குறிச்சி பகுதி மக்கள். போதிய படுக்கை வசதிகள் இல்லை, மருந்துகள் இல்லை, செவிலியர்களின் கவனிப்பு இல்லை, இதய நோய், சர்க்கரை நோய் உள்ளிட்ட 21 பிரிவுகளுக்கு மருத்துவர்கள் முறையாக வருவதில்லை என பல்வேறு புகார்கள் எழுப்புகின்றனர் நோயாளிகள். முடியாத பெரிய செலும்பு போகுதுன்றாங்க. அப்புறம் இந்த பெரிய பெரிய வயசானவங்க என்ன சொன்னாங்க, அம்மா நீ பெரிய செலும்பு அதை வயசான காலத்துல ஆபரேஷன் பண்ணி போய் கற்றுருங்க, இங்கே இரு எங்க பெற முடியல, நீ வீட்டுக்கு நம்ம ஒரு நாட்டு வைத்தியம் பண்ணி வீட்டு கண்ணி ஊற்றி என்ன பண்ண போற. மாவட்ட மருத்துவமனையாக இருந்தும் இங்கு போதிய கழிப்பறை வசதி இல்லாததால் நோயாளிகள் பிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அது மட்டுமின்றி மருத்துவமனையில் சேரும் குப்பைகள் சரியாக அகற்றப்படாததால் மருத்துவமனையின் சுகாதாரமே பாழ்பட்டு போயிருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அப்ப திரும்ப பெரிய டாக்டர் பார்த்து அவங்கள்ட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு சரி பாக்குறோம்னு சொல்லிட்டு நைட்ல கரண்ட் இல்லை, இருட்டா இருக்கு. கரண்ட் ஜெனரேட்டர் போறீங்கன்னா ஜெனரேட்டர் இல்லை, நாங்கள் என்ன பண்ணுவோம் வசதியில் அப்படின்னு தோட்டு விடுறாங்க. ஒரு ரீசெண்டா பார்த்துட்டாங்க. மருத்துவமனையில் இசிஜி, எக்ஸ்ரே உள்ளிட்டவை எடுப்பதில் ஏற்றம் இங்கு குழந்தை பெற்றுக் கொள்பவர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. நம்ம தெரிஞ்சவங்களா தெரியாதவங்க வரவங்களுக்கு சரியான பதிலே கிடையாது. இங்க அங்கங்க அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறது. நரசம்மாங்கிட்ட போயிட்டு ஊசி போடனா அறிவில்ல அண்ணாண்டு இல்லைங்க, என்ன அவ்வளவு மோசமா வந்து நிக்கிறீங்க, என்ன இப்படி வந்திருக்கு அப்படி வந்திருக்கு, அவங்களுடைய இதை பயன்படுத்துற கதையா அனாச முறையில் பேசுறாங்க சார். பணியாளர்கள் பற்றாக்குறை குறித்து அரசிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார் இம்மருத்துவமனையின் இணை இயக்குனர். மேலும் இப்பற்றாக்குறையை போக்கி புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக விழுப்புரம் செய்தியாளர் ஜோதி நரசிம்மனுடன் மரிகரீகன்.